ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 12வது வசனம். அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ரோமாபுரியில் உள்ள ரோமை சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு காரியம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையில தான் இருக்கிறார்கள். சபை விசுவாசிகளுக்கு தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆலோசனையை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சரீர இச்சை உங்களை மேற்கொண்டு டாமினேட் பண்ணி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களிலே பாவம் ஆளாதிருப்பதாக. இது எப்பொழுது நடக்கிறது? சரீர இச்சைகள் உங்களை மேற்கொண்டு சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர இச்சைகள் மேலோங்கி உங்களை பாவம் செய்ய பண்ணு. அது எப்போ பண்ணுது அப்படின்னு கேட்டா, எப்பொழுது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாத, பாவத்தினுடைய ஒரு ஆளுகை. ஒரு முறை ஒரு சோதனை நேரத்திலே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அந்த பாவ செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலையை நாம் ஜெயித்து அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு அதிலிருந்து தப்பித்து வந்து இப்படியாக ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இவ்விதமாய் நம்மை நாமே ஒவ்வொரு முறையும் ஜெயம் எடுத்தவர்களாய் காணப்படுவோமானால் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்ப சரீரத்திலே பாவத்தின் ஆளுகை இருக்காது. நம்ம பாவத்திற்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும் பொழுது பாவம் சரீரத்திலே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. பாவம் சரீரத்திலே ஆளுகை செய்யும் போது சரீரத்தின் இச்சைகளின்படி நம்ம பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம், பாவத்திலே விழுந்து விடுகிறோம். அப்ப பாவம் நம்மை ஆளாதபடி, பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக என்று வசனம் சொல்லுகிறது. பாவம் உங்களை ஆளாதிருப்ப, ரூல் பண்ணக்கூடாது, நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. பாவம் நமக்கு கீழ்ப்படி, நம்ம ஆளுகை செய்யணும். மாம்சத்தின் இச்சைகளை நம்மை ஆளுகை, பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆளுகை நம்மிடத்தில் இருக்கணும். பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாவத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். பாவ இச்சைகள் வரும்பொழுது அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார். ஒரு தடவை, 2 முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை, பொழுது தொடர்ந்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது பாவம் ஆளுகை செய்யும் பொழுது ஆளுகை ஸ்ட்ராங்கா ஆயிருது நம்ம மேல. அதுக்கப்புறம் அது சொன்னதெல்லாம் நம்ம கேட்போம். டோட்டலா ரட்சிப்பின் மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியத்திலிருந்து பின்மாற்றத்தை நோக்கி இழுத்துச் செல்லும். இதுதானே 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 என்று 1, 2, 3 சில காரியங்கள். ஒரு மனுஷன் எதுல பலகீனமா இருக்கிறானோ அதுல விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதுல இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, வல்லமையினாலே நாம் அந்த பாவ சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். பாவம் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம பாவத்திற்கு எப்போ இடம் கொடுக்கிறோமோ அப்பதான் பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி சபையிலே சென்று ஆராதனை நடக்கும் பொழுது, பாடல்களை பாடும் பொழுது அந்நிய பாஷையும் பரிசுத்த ஆவியும் வருகிறது மாத்திரமல்ல, அந்த ஆவி உங்களில் வாசமாய் இருக்க, பெர்மனண்டா அது நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசிக்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருப்பாரானால், ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று போட்டிருக்கு. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் உங்களுக்குள்ளும் அவர் அசைவாடி கொண்டிருப்பாரானால்
அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிரந்தரமாய் குடியிருப்பாரானால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உட்பட்டவர்கள் என்ன? ஆவி ஆளுகை செய். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும் பொழுது பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பாவத்தின் ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியை எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே பரிசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்யுமானால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பாரானால், அவர் ஒவ்வொரு நேரமும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அவ்வப்போது நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த சோதனை வருவதற்கு முன்பாகவே நமக்குள்ள ஒரு போராட்டத்தை ஆண்டவர் ஆவியானவர் கொண்டு வந்துருவார். ஆவியில ஒரு போராட்டத்தை உணர்வோம். அப்ப இதிலிருந்து நம்ம ஜெயம் எடுக்கும்படியாக ஒரு பலன் தருவார் நமக்கு. இப்ப நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல், மாம்சம் நம்மை ஆளுகை செய்யாமல், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்று ஒன்று செய்யக்கூடியவைகளை செய்யக்கூடாமல் தடுக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் விருப்பங்கள் வேற, ஆவியினுடைய விருப்பங்கள் வேற. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி வாசமாய் இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல், ஆவியானவர் வாசமாய் இருந்தால், பெருமனண்டா வாசமாய் இருந்தாரானால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஆவிக்கு உட்பட்டவர்களாய் அல்லது ஆவியின் ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்பொழுது நம்முடைய ஆராதனை நேரத்தில் மாத்திரமல்ல, சபையில் கூடி வருகிற அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அது கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் சர்ச்சில் நம்ம இருக்க போகிறோம். மீதி அந்த வாரம் முழுவதும் நம்ம வெளி உலகத்தில் வாழுகிறோம். அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அநேக ஜனங்களை சந்திக்கிறோம். அநேக வாய்ப்பு நமக்கு எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம வாழுகிறோம். அப்போ அந்த நேரங்களில் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு துணை அல்லது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்குமானால், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருப்பாரானால் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாம் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக என்று முதல்ல அந்த அதிகாரத்தை அந்த வசனத்தில் ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ பாவத்தின் ஆளுகை அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி ஆளுகை செய்வதற்கு நாம் கொஞ்சம் கூட அனுமதி கொடுக்கக்கூடாது. அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கென்று ஒரு உறுதி இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளே உள்ள ஒரு வைராக்கியம், பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம், நம்முடைய பரிசுத்தம், அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து நம்மை கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். அவருடைய அந்த சுத்திகரிப்பு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சுத்திகரித்தது, பரிசுத்தப்படுத்தினது, நம்முடைய பாவங்களை மன்னித்தது. இதெல்லாம் சாதாரணமாக அற்பமானதா நினைக்கக்கூடாது. அதற்கு ஒரு கனம் கொடுக்க வேண்டும். அதை முன்னிறுத்தி, அவருடைய சிலுவை மரணத்தை முன்னிறுத்தி, அதன் நிமித்தம் நாம் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் 2 காரியங்கள் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இந்த 2ல எதற்கு நம்மை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறோமோ, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்பு, இந்த 2ல எதுக்கு வேணாலும் நம்மை கீழ்ப்படியும்படி அடிமையாய் நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருக்கலாம், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். அந்த 2ல எதற்கு நம்ம கீழ்ப்படியும்படி நம்ம அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நம்ம அடிமைகளாய் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கு அடிமைகளாய் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். அதற்கு நோ சொல்லி அதை தூர தள்ளிவிட்டு நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடணும். அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய், ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்
என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. 17வது வசனத்திலே பார்க்கிறோம், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறார். முந்தி பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதினாலே, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டங்கள் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே வேதத்திலே பார்க்கிறோம், அத்தனை 14 நிருபங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா காரியங்களையும் குறித்து எழுதுகிறார். உபதேச சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனுடைய உபதேச சட்டங்களை நம்ம பார்க்கிறோம், பேதுருவினுடைய உபதேச சட்டங்களை பார்க்கிறோம். இவர்களை கொண்டு, பரிசுத்தவான்களை கொண்டு இந்த உபதேச சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியத்திற்கும் உள்ள வழிகாட்டுதல் இதில் இருக்கிறது. அப்போ இந்த உபதேச சட்டத்திற்கு, இந்த வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு, சத்தியங்களுக்கு கீழ்ப்படியும்படி நம்மை தாழ்த்தி மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த உபதேச சட்டத்துக்கு ரோம சபையில் உள்ள விசுவாசிகள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, சில உபதேச சட்டங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம், சில உபதேச சட்டங்களை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. அது எப்படி? அது சரியா வராது. அது இந்த 2000 வருஷத்துக்கு முன்பு உள்ள காலகட்டம் வேற, இப்போ வேற. எல்லாம் தலைகளாய் மாறிவிட்டது. அன்னைக்குள்ள பழமைவாதம் என்று சொல்லிடுவாங்க. அது அந்த நாட்களில் உள்ள சட்டத்தை இப்போ பேசக்கூடாது. இன்னைக்குள்ள ப்ரெசண்ட் வேர்ல்டு, இன்னைக்கு இருக்கிற ப்ரெசண்ட் ட்ரெண்டு, இந்த ஜெனரேஷன், இதில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லணும். 2000 வருஷத்துக்கு முந்தைய அத்தனை ஆயிரம் தலைமுறைக்கு முன்னால் உள்ள காரியத்தெல்லாம் இப்போ பேசக்கூடாது அப்படி என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். இது பழமைவாதம் என்று சொல்கிறவர், ஃபண்டமெண்டலிஸ்ட் என்று சொல்கிறாங்க, அடிப்படைவாதிகள். அதனால அதெல்லாம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த உபதேச சட்ட திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. இது எத்தனை காலங்களானாலும் இதில் மாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படி காலத்துக்கு தக்க மாறிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த பைபிளை தூக்கி தூர போட்டிருக்கலாம். 2000 வருஷத்துக்கு முந்தின வேதம், பரிசுத்த வேதாகமம் இன்னைக்கு இப்போ கையிலேயே தூக்க வேண்டாம், அதை நம்ம பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 1-2 வருஷம் இல்லை, 2000 வருஷம், 5 வருஷம் 10 வருஷத்துலேயே அது பழைய உபதேசம் இப்போ வேண்டாம். 40 வருஷம், 40-50 வருஷம் எனக்கு தெரிந்து, அந்த 50 வருஷத்துக்கு முன்பாக இருந்த பெந்தைக்கோஸ்தே சபை என்று சொல்லப்படுகிற ஒரு சபைகள் இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் நாங்களும் பெந்தைக்கோஸ் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது பெந்தைக்கோசு எது பெந்தைக்கோஸ் இல்லைங்கிறது யாருக்குமே தெரியாது, கடவுளுக்கு தான் வெளிச்சம். எல்லாரும் நாங்களும் பெந்தைக்கோஸ் தான்ருவாங்க. பழைய காலத்தில் அப்படி இல்லை. பெந்தைக்கோஸ் சபைன்னா தெரியும், அந்த 1-2 தான் இருக்கும். இவ்வளவு இப்படி கணக்கு இல்லாமல் தெருவுக்கு தெரு ஒரு சபையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ரொம்ப ரேராக ஒரு சபை இருக்கும், அங்கே மிஞ்சி போனால் 10 விசுவாசி இருப்பாங்க. இதுதான் அந்த காலத்து நிலைமை 50 வருஷத்துக்கு முந்தி. அன்னைக்கு இந்த டாக்டரின்லாம் வேற. இந்த 50 வருஷ காலத்தில் அந்த உபதேச சத்தியங்கள் தலைகீழாய் மாறி இருக்கிறது. இப்பவுமே மாறிட்டு. இப்போ இந்த 50 வருஷத்தில் இவ்வளவு மனநிலை மாறுமானால் பழைய காலத்தில் 2000 வருஷத்தில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கும். தலைகீழாக போயிருக்கணும் நியாயப்படி பார்த்தா. அப்போ வேதத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வசனத்தை வாசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாமே நமக்கு இப்போ காலத்துக்கு தக்க அதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு சொல்லிடலாம். ஆனால் என்னை கேட்கிற பிரியமானவர்களை, இந்த அப்போஸ்தல உபதேசம் அல்லது சத்தியம் என்று சொல்லுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை எப்போ அறிகிறோம்னா, சத்தியத்தை முழுமையாய் விசுவசிக்கும் பொழுதுதான் சத்தியத்தை அறிகிறோம். மனப்பூர்வமாய் அதற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் கிருபை கொடுக்காம கீழ்ப்படிய மாட்டோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக எப்போதும் இருக்கும், அதனால கீழ்ப்படிய விடாது. நம்ம மனப்பூர்வமாய் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே உடைய உபதேச சத்தியத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தும் பொழுது, அதை மனப்பூர்வமாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் போது,
அந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது பரிசுத்த ஆவியினாலே. சத்தியத்தை அறிவீர்கள், அப்போ தான் சத்தியத்தை அறிகிறோம். சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு அந்த உபதேசத்திலே, அந்த சத்திய வசனத்திலே மறைந்திருக்கிற காரியங்கள், தெய்வீக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய ஆவியில். அதை விளங்கும் பொழுது தான் ஓஹோ இது செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்கிற உறுதி நமக்குள்ள வரும். அப்படி ஒரு வெளிப்பாடை பெற்ற பிறகுதான் அந்த உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படியும், பிராக்டிக்கலாக கீழ்ப்படியும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது அதுக்கடுத்த சத்திய உபதேசங்கள் நமக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். சத்தியத்தை, என் உபதேசத்தை கை கொள்ளுவீர்களானால் எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் சீஷர்களை பார்த்து. அப்பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உபதேசத்தை நீ கை கொண்டா சீஷனா இருப்ப, அப்பொழுதுதான் சத்தியத்தை, ஒரு வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் அடுத்த வசனத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. ஒரு வசனத்துக்கு நம்ம பேசிக்கா ஒரு வசனத்திற்கு கீழ்ப்படியலைன்னா அதுக்கடுத்த வசனத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல மாட்டார். அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த உபதேசத்துக்கு போக முடியாது. உதாரணத்துக்கு அந்த நாட்களிலே உள்ள உபதேச சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். அப்போ விசுவாசம் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகிறாங்க, இந்த விசுவாசத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அடுத்த ஸ்டெப் அவங்க செய்ய வேண்டியது ஞானஸ்நானம், முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது. அப்போ அவங்க முழுகி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு 1000 சாக்கு போக்குகள் சொல்லி அது வேண்டான்னு நினச்சிக்கிட்டு அதுக்கடுத்த நிலைக்கு போகிறோன்னு சொன்னால் நிறைய சத்தியங்கள் அவங்களுக்கு மறைக்கப்பட்டு தான் இருக்கும். அப்போ முதலாவது கீழ்ப்படிந்து விசுவாசித்து உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தபடியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறோம். அதுக்கப்புறம் தான் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம நடத்த ஆரம்பிக்கிறார். அப்போ படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே மனப்பூர்வமாய்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேச சட்டங்கள் அல்லது சத்தியங்கள் உண்மையானவை, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, இதை நம்ம கை கொள்ளணும், இதை கை கொண்டாதான் பரலோகத்துக்கு போகவும் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே வேண்டும். அப்போ மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் போது தான் சத்தியத்தினுடைய ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். அடுத்தபடியாய் ரோமர் 6:22 பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்போ இதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டீர்கள். உங்கள் சாமர்த்தியத்தினால பாவத்திலிருந்து விடுதலையாகலை, உங்களுடைய பலத்தினால நீங்கள் விடுதலையாகலை. பாவத்தினின்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய ஒரு புதிதாக்குதலினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். அதான் ரட்சிப்பு. பாவ உணர்வடைந்து ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். இப்பொழுது என்ன நம்ம செய்ய வேண்டியது என்ன? தேவனுக்கு அடிமைகளாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம அதில் பார்த்தோம், மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறது. உபதேச சத்தியத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவது. இதில் பார்க்கிறோம் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், அதைத்தான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவது. உபதேச சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, அதுதான் அடிமை. நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு அல்ல, நம்மளுடைய புத்திக்கு தெரியுதா, சரியின்படுதா, தப்பாப்படுதா, அப்படி இல்லை. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அப்படியே கீழ்ப்படிய ஒப்பு கொடு, மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறது, அதுதான் அடிமை. அப்போ தேவனுக்கு அடிமைகள் ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். தேவனுக்கு அடிமைகளாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உபதேச நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி, அப்போஸ்தலனாகிய பவுல் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டது போல
மரியாள் சொன்னது போல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் சொல்லும் அடியான் கேட்கிறேன். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாருடைய அனுபவமும் இப்படித்தான் இருக்கிறது. அப்படி கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதனால தான் ஆண்டவர் அவங்கள பயன்படுத்த முடிஞ்சது. அப்போ இதில் தேவனுக்கு இப்படி அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். அப்போ இப்படி ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில வேகமாய் நடக்கிறது. ஒரு பூரணத்தை நோக்கி கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுகிறார். சுத்திகரிப்பு, 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 சுத்திகரிப்பு. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம மறுரூபப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் நமக்குள்ள நடக்கணும்னா இதுதான் பரிசுத்தமாகுதல், சுத்திகரிப்பு. ஒவ்வொரு காரியமாய் நமக்குள்ளே உணர்த்தப்படுகிறது. அந்த காரியங்களை விட்டு அதிலிருந்து விலகி வரும். அடுத்தால ஒரு காரியம் உணர்த்தப்படுகிறது, அந்த காரியத்திலிருந்து வெளியே வரோம், அதிலிருந்து விடுதலை ஆகிறோம். இப்படி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நமக்கு உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனப்பூர்வமாய் உபதேச சட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? பரிசுத்தமாகுதல். அந்த ப்ராசஸ் நம்மகிட்ட சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்மளுடைய ஒரு கோஆபரேஷன் இல்லாமல் நம்மை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்த முடியாது. நம்ம எப்போதும் அந்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகவே மாட்டோம். நம்ம என்ன நிலையில் இருக்கோமோ அப்படித்தான் இருப்போம். ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துருவோம். அதுக்கு மேலே growth இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அடுத்த அந்த டெவலப்மெண்ட், அப்டேஷன் இருக்காது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஏதோ ஒரு வாழ்க்கை, நானும் ஆவிக்குரியதான், ஆவிக்குரிய மனுஷன்தான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வாழலாமே தவிர நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் பெரிதாக இருக்காது. அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு போவது என்பது வேற. ரட்சிப்பு அப்படிங்கிறதுல தான் நம்முடைய பரிசுத்த ஜீவியம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மேலே மேலே இன்னும் பரிசுத்தமாகி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து அது பூரணப்பட்டு, ரட்சிப்பு பூரணப்பட்டு தான் நம்ம பரிசுத்தமாகி ஆண்டவருடைய வருகையின் நேரத்தில் நம்ம தகுதி உள்ளவர்களாய் காணப்படுவோமானால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ரகசிய வருகையிலே இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நமக்கு அந்த நேரத்தில் தகுதி இல்லைன்னா நம்ம கைவிடப்படுவோம். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கைவிடப்படுவோம், பரிசுத்தாவியை பெற்றிருந்தாலும் கைவிடப்படுவோம், ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் கைவிடப்படுவோம். மாற்று கருத்து இல்லை. அதில் எந்த டினாமினேஷனில் உள்ள ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் சரிதான். கைவிடப்படுகிற ஒரு கூட்டத்தார் உண்டு, எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. இந்த ரெண்டு கூட்டத்தில் நம்ம எதில் இருக்க போகிறோமோ அதன்படி தான் நமக்கு நடக்குமே தவிர ஒரு சபையில் போய் சேர்ந்ததுனால நம்ம பரலோகத்துக்கு போக போகிறது இல்லை. அப்போ அதில் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கு. அது ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ். மரண பரியந்தம் சுத்திகரிப்பு நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாகுதல் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய முடிவு தான் நித்திய ஜீவன். முடிவு நித்திய ஜீவன், அந்த கோல் நித்திய ஜீவன். அப்படி இந்த ப்ராசஸில் போகிறவங்க தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதிலே 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். என்னைக்கு அந்த ரட்சிப்பு ஆரம்பிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாட ஆரம்பிச்சிருந்தார். அதுவே பரிசுத்த ஆவியினுடைய ஒரு கிரியை தான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தார். நீங்கள் பரிசுத்த ஆவி தங்குகிற ஒரு ஆலயமாய் காணப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறபடினாலே நீங்கள் அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்கள் மாம்சத்தின்படி செயல்படுவதற்கு, மாம்சத்திற்கு நீங்கள் கடனாளிகள் அல்ல. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசமாய் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. இதில் அசுசியான எந்த ஒரு காரியமும் நம்முடைய ஜீவியத்திலே, மாம்சத்திலே, எண்ணத்திலே, சிந்தையிலே காணப்படக்கூடாது.
நம்முடைய வாழ்க்கையிலே அருவருப்பான, அசுத்தமான, சாபத்தீட்டான எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் வாசமாய் இருக்க மாட்டார். பரிசுத்தமான தேவன் அசுத்தத்தை சகிக்க மாட்டார். ஆகையினாலே கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்து வெளியே போயிரும். அப்ப நம்ம பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அப்போ இதில் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ஆகையினால் என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் பார்க்கிறபடி சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக என்று வேதத்தில் நம்ம பார்த்தபடி அந்த ஆளுகைக்கு இடங்கொடாதபடி ஒவ்வொரு நேரமும் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு போராடி மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஜெபம், ஒவ்வொரு நாளும் அனுதின ஜெபம், வேத வாசிப்பு, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு மனது, எந்த நேரமும் தேவனுக்கு பயப்படுகிற பயம், இந்த பூமியில் வாழும் பொழுது வெளியே இருந்தாலும் ஆலயத்துக்குள்ளே வரும்போது மாத்திரமல்ல, உலகத்தில் வாழுகிற நேரங்களில் எல்லா நேரங்களிலும் தேவனை நமக்கு முன்னிறுத்தி நாம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை அவ்வப்போது ஞாபகப்படுத்தி அதில் நம்ம கவனமாக இருந்து இந்த உலகத்தை ஜெயித்து, இந்த உலகத்தின் சோதனைகளை ஜெயித்து அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தம் ஆக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு மனப்பூர்வமாய் நாம் ஒப்பு கொடுப்போமாக. கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு சோதரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட பேசியிருக்கிறீர். ஐயா, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து விலைக்கிரயமாய் கொடுத்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருபோதும் விழுந்து போகாதபடி, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, உம்முடைய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதில் தகுதி இல்லாமல் போகாதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய வருகையின் நாளிலே அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியங்களையும் குறித்து கண்டித்து உணர்த்துவாராக. அவருடைய ஜீவியத்தில் ஒரு தெய்வ பயத்தோடு இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.